வணக்கம்ப்பா. இந்த சோறு சாப்பாடு குடுக்குறதுக்கு பழக்கிறோம்ல குழந்தைகள. 7 மாதம் 8 மாதம் 9 மாதத்துலலாம் அதுக சரியாக சாப்பிடாதுங்க. ஏன்னா தாய்ப்பால் குடிச்சே பழகிடுச்சுங்க. அதனால நம்ம எப்படியாவது சாப்பாடு குடுத்து பழக்கணும். அதுக்கு நம்ம அவசரப்படுத்தக்கூடாதுப்பா. குழந்தைகள சாப்பிட்றதுக்கு வேகமாக துணிச்சு விட்டு அவசரப்படுத்தக்கூடாது. மெல்ல பொறுமையாக நெழுகலா பிணைஞ்சு சாதத்தோ சாப்பாடோ என்னன்னாலும் அதுங்களுக்கு நெழுகலா பிணைஞ்சு தான் கொடுக்கணும். ஏன்னா பால் குடித்த குழந்தைங்க நம்மளை மாதிரி கட்டியும் முட்டியுமா சாப்பிடாதுங்க. அதுங்களுக்கு முழுங்க தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்படி செஞ்சு அந்த காலத்தில் காக்கா வைப்பார், குருவி வைப்பார், நிலா வைப்பார் அப்படின்னு வேடிக்கை காட்டி தாய்மார்கள் பொறுமையாக ஊட்டி விட்டாங்க. பசங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா டிவியை காட்டுறாங்க, கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இதை பார்க்கும்போதே அதுங்களுக்கு என்ன செய்கிறோம்னே தெரியாது. மேற்கொண்டு அவசரத்தில் ஊட்டி விடுறது. என்ன அவசரமோ குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கிறதா கொஞ்சமாக கொடுத்தா கூட நல்ல சத்தான உணவாக கொஞ்சமாக அதுகளுக்கு நம்மளுக்கு வேடிக்கை காட்டி விட்டுணும். இப்படி டிவியை காட்டிக்கிட்டு இப்போ ஃபோனை காட்டிக்கிட்டு ஊட்டி 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 பழக்கவே கூடாது. அதுகளுக்கு சத்தே உடம்புல சேராது. அப்புறம் ரொம்ப அதுங்க நோய் வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு பொறுமையாக சாப்பாடு கொடுங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சமாக கூட சாப்பிட்டா போதும். கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கும். அப்புறம் வேறு உணவு மாற்று உணவு கூட கொடுக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும். மொழியை ஒரேடியாக போட்டு துணிக்கக்கூடாதுப்பா. அப்போ வயிறு மந்தமாக போகும், வயிற்று வலி வரும், வயிற்றால போயிடும். இப்படி என்கிட்ட எவ்வளோ பேர் கேட்குறீங்க, குழந்தைகளுக்கு வயிற்றால போகுது, தனியாக போகுதுன்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன்.